ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்மளோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கண்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது கிடையாது. ஸோ மார்க்கெட்ல வியூவர்ஸ் ஆகிய நீங்க பண்ணக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு எந்த வகையிலும் நானும் என்னோட சேனலோ பொறுப்பாகாது. நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமேட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல நம்ம எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ட்ரேடர்ஸ் ஆகிய நீங்க இன்டெப்தா லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிக்க போறீங்க. நம்ம பிரைஸ் ஆக்ஷன், சார்ட் பேட்டர்ன், ஆக்டிவ் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் டேட்டா, இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, ஆப்ஷன் செயின் அதெல்லாம் எதுவும் இல்லாம கால் ஆப்ஷன் பிரீமியம், புட் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் ஸ்பாட் சார்ட், இந்த 3 காம்பினேஷனை வச்சு தான் நம்ம மேத்தமேட்டிக்கலா மார்க்கெட்டை ஸ்டடி அப்படிங்கிறது பண்ண போறோம். இன்னைக்கு சிம்பிளான கான்செப்ட் தான் நீங்க லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிக்க போறீங்க. வீடியோவை லைக் அப்படிங்கிறது பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். மார்க்கெட் 9.15 ஓப்பன் அப்படிங்கிறதாகவும் 23,970 அப்படிங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் ஆயிட்டு ஒரு இன்ட்ராடே ஹை அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுதான் இன்ட்ராடே ஹை அப்படின்னு நம்ம எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஜஸ்ட் அசியூம் பண்ணுங்க, மார்க்கெட் இது பிரேக் ஆகாத வரைக்குமே இதுதான் இன்ட்ராடே ஹை. அப்போ மார்க்கெட் இங்க ட்ரேட் ஆகும் போது ஓவரால் இன்ட்ராடே ஹை என்ன அப்படின்னா 23,986.80. அதே மாதிரி மார்க்கெட் ஒரு லோ வச்சுட்டு அந்த லோக்கு மேல ட்ரேட் ஆகுது. அப்போ அந்த லோ பிரேக் டவுன் ஆகாத வரைக்கும் அந்த லோ தான் இன்ட்ராடே லோவா நம்ம அஷ்யூம் அப்படிங்கிறது பண்ண முடியும். இந்த லோ நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது பாத்தீங்களா? இந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு இருக்கக்கூடிய ஓவரால் இன்ட்ராடே லோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். அதே மாதிரி இந்த இன்ட்ராடே ஹை நமக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த பிரேக் அவுட் ஆனக்கப்புறம் இருக்கக்கூடிய ஓவரால் இன்ட்ராடே ஹை அப்படிங்கிறது இதுதான். இந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ட்ராடே ஹை அப்படிங்கிறது இது எதுக்காக நம்ம இந்த இன்ட்ராடே ஹை அண்ட் தென் இந்த இன்ட்ராடே லோவை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் தாங்க. இந்த ஒவ்வொரு இன்ட்ராடே ஹையுமே ஒவ்வொரு இன்ட்ராடே லோவுமே நமக்கு ஆப்ஷன் பிரீமியம்ல வரக்கூடிய ஸ்ட்ரைக்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட்ல ஆக்ட் அப்படிங்கிறது ஆகும். இன்ட்ராடே ஹை அப்படிங்கறத விட மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எவ்ரி ஹைஸ் அண்ட் லோவுமே ஆப்ஷன் பிரீமியத்துல நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் அப்படிங்கிறது ஆகும். அப்போ நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷன் பிரீமியம் ஒரு ஹையர் ஹை ஹையர் லோன்னு மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஹையர் லோவா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்பாட் சார்ட்ல ஒரு ஹை ஒரு லோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டு தான் பிரீமியம் சார்ட்ல நம்ம டிரா பண்ணணும். அதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ 23,986.80 அப்படிங்கிறது இன்னையோட இன்ட்ராடே ஹை. காலையில நான் ஃபர்ஸ்ட் 23,900 ஸ்ட்ரைக்கு கூட நான் வந்து போடுறேன். 23,900 மைனஸ் 23,986 அப்படின்னு போட்டோம்னா 86 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. அந்த 86 அப்படிங்கிறத நான் 23,900 டிரா பண்ணிக்கிறேன். சாரி 86 அப்படிங்கிறது. அப்போ 86 அப்படிங்கிறதுக்கு மார்க்கெட் காலையில வராமையே ரிவர்சல் அப்படிங்கிறது ஆயிட்டு இந்த இன்ட்ராடே ஹை அப்படிங்கிறது நமக்கு பிரேக் அவுட் ஆகுது. அப்ப இந்த இன்ட்ராடே ஹையை வச்சுதான் நம்ம இந்த 86 அப்படிங்கிற ஒரு லெவலே நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்ப 86க்கு மேலேயே இந்த 900 கால் ரிஜெக்ஷன் ஆகி ரிவர்சல் ஆனனால லாஜிக்கா இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் கீழே தள்ளி போய் சேம் இதே மாதிரி கால்குலேஷனை போட்டோம் அப்படின்னா 23,986 மைனஸ் 23,800 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இது என்ன வருது? 186 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அப்போ அந்த 186 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம டிரா பண்ணணும். 186. ஓகே, இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரைக்ல நமக்கு 186க்கு கீழே போயிட்டு 186க்கு மேல போயிருக்காங்க. இதை நான் எப்படி மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ட்ரேடர்ஸோடைய கொஸ்டின். அந்த மேத்தமேட்டிக்கலா எப்படி ஸ்டடி பண்றது அப்படிங்கறதான்
நம்ம இங்க டீச் அப்படிங்கிறது பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த 186 அப்படிங்கிற ஒரு லெவல் நான் டிரா பண்ணிக்கிறேன். 186 அப்படிங்கிற ஒரு லெவல். ஓகே, இப்போ இந்த 186க்கு கீழே கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த ஹைக்கு கீழே ட்ரேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் நமக்கு எத்தனை மணிக்கு கீழே வந்திருக்காங்க? 9:35க்கு கீழே வந்திருக்காங்க. 9:35க்கு ஸ்பாட் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ராடே ஹைக்கு கீழே தான் இருக்காங்க. அப்போ நமக்கு பிரீமியம் சார்ட்டும் இந்த ஹைக்கு கீழே தான் இருப்பாங்கன்னு சொல்லுது, ஸ்பாட் சார்ட்டும் இந்த ஹைக்கு கீழே தான் வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்ல எந்த ஒரு பேனிக்கும் இல்லை. இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த 186க்கு கீழே வந்துட்டு 186க்கு மேல உடைக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு 800 கால் ஆப்ஷன் பிரீமியம் எனக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு எப்படி இந்த இடத்துல 186க்கு கீழே நின்னா இன்ட்ராடே ஹைக்கு கீழே தான் மார்க்கெட் நிக்கிறக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரிதான் ஒன்ஸ் இந்த 186க்கு கீழே வந்துட்டு இந்த 186க்கு மேல போச்சு அப்படின்னா இந்த இன்ட்ராடே ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு நிறையவே இருக்கு. புரியுதுங்களா? லாஜிக் புரியுதுங்களா? அப்போ இந்த ஹை பிரேக் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத மேத்தமேட்டிக்கலா நம்மளால இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் அப்படிங்கிறது பண்ண முடியுது. 11:05க்கு. ஸோ 11:05க்கு பாருங்க, அங்கிருந்து மார்க்கெட் இந்த பிரீமியம் எத்தனை பாயிண்ட்ஸ் போயிருக்காங்க, அண்ட் தென் நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட் பிரீமியம் வந்து 70 பாயிண்ட்ஸ் போயிருக்காங்க நம்மளோட லெவல்ல இருந்து. அதே மாதிரி நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட்டும் எத்தனை பாயிண்ட் போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடே ஹையை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸ்பாட் சார்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் போயிருக்காங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கால்குலேஷனை வச்சு 11:05க்கு ஒரு இன்ட்ராடே ஹை வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அதே மாதிரி இன்ட்ராடே லோ வச்சு இன்ட்ராடே லோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் கான்செப்டை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது இப்போ நீங்க மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றதை விட மேத்தமேட்டிக்கலா நீங்க மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அனாலிசிஸ் ஸ்கில்லும் நீங்க மார்க்கெட்டை பார்க்கிற விதமும் கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் அப்படிங்கிறது ஆகும். மார்க்கெட் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கல் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய ட்ரேடர்ஸுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த மேத்தமேட்டிக்கல் என்ன அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து நீங்க வந்து நினைக்கலாம், நீங்க போடக்கூடிய இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் கால்குலேஷன் தான் மேத்தமேட்டிக்கலா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம போடக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் கால்குலேஷன் நம்ம லாஜிக்கா அது ஏன் போடுறோம், எதுக்காக போடுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போடுறோம். அப்படிங்கும் போது அது மார்க்கெட்ல ஒர்க் ஆகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகம். ஸோ மார்க்கெட்டை மேத்தமேட்டிக்கா நீங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இதை ஆன்லைன் கிளாஸ் மூலியமா நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆன்லைன் கிளாஸோட டீடைல்ஸ் என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்னால ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது, நமக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறது ஆக்சஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ரெக்கார்டிங் வீடியோஸ் ஆக்சஸும் நம்ம வந்து கொடுக்குறோம், அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, மார்க்கெட்ல இன்ட்ராடே லோ என்ன அப்படின்னா 23,845. இப்போ 23,845 மைனஸ் 24,000 கூட நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு விஷயத்த. 155 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அப்போ 24,000 புட் ஆப்ஷன்ல 155 அப்படிங்கிறது ஒரு வேல்யூவை நம்ம டிரா பண்றோம். அதாவது இந்த இடத்துல போய் டிரா பண்ணக்கூடாதுங்க. 155 அப்படிங்கிறது பொதுவா போய் இப்படி நம்ம டிரா பண்ணக்கூடாது. அந்த 155 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எனக்கு மேத்தமேட்டிக்கலா கிடைக்குது. எத்தனை மணிக்கு கிடைக்குது? 10:20க்கு அப்புறமா கிடைக்குது. 10:20க்கு வச்ச லோ தான் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆகவே இல்லை, கடைசியில தான் பிரேக் அவுட் ஆகுது. அப்ப 10:20க்கு வச்ச லோ 10:20க்கு மேலதான் அந்த 155 அப்படிங்கிற ஒரு லெவலே நம்ம டிரா பண்ணணும். 10:20க்கு மேலதான் 155 அப்படிங்கிற ஒரு லெவலே நம்ம என்ன பண்ணணும், டிரா அப்படிங்கிறது பண்ணணும். இப்போ நம்ம ஏதோ ஒரு பிளஸ் அண்ட் மைனஸை வச்சு கால்குலேஷன் போட்டிருந்தா இப்போ இந்த விஷயம் வந்து ஏன் நமக்கு கன்வீனியன்டா நடக்குது அப்படிங்கிறது பாருங்க. 186 அங்க
இவங்க எத்தனை மணிக்கு பிரேக் அவுட் ஆகுறாங்க அப்படிங்கிறது பாருங்க 11:05. இவங்க எத்தனை மணிக்கு பிரேக் டவுன் ஆகுறாங்க அப்படிங்கிறது பாருங்க 11:10. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்திலேயே இவங்க 155க்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா இதுதான் 155 அப்படிங்கிற ஒரு லெவல், இன்ட்ராடே லோவோட லெவல். இந்த 155க்கு மேல புட் ஆப்ஷன் பிரீமியம் இருக்க வரைக்கும் தான் மார்க்கெட் லோவுக்கு கீழே போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் 155க்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த லோவுக்கு கீழே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. அப்போ லாஜிக்கா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பாருங்க, ஒரு ஹை அப்படின்னு இருக்கு, ஒரு லோ அப்படின்னு இருக்கு, மார்க்கெட் இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேல ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு 800 கால் 186க்கு மேல பிரேக் அவுட் ஆகி நமக்கு சொல்றாங்க. லோ பிரேக் டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு 24,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் 155க்கு கீழே வந்து நமக்கு சொல்றாங்க. அப்ப இது ஏன் நமக்கு ரெண்டுமே ஒரு 5 நிமிஷம் கேப்ல ஆர் சேம் டைம்ல நமக்கு நடக்குது? ஸோ மறுபடியும் வந்து பாருங்க, இந்த இடத்துல 155 அப்படிங்கறத டச் பண்றாங்க, அத டைம்ல இவங்க 186 அப்படிங்கறத சப்போர்ட் எடுக்கிறாங்க. இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, இது சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஜஸ்ட் சிம்பிளான ஒரு கால்குலேஷன். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் பேசிக்கா உள்ள இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்ட்ரின்சிக் வேல்யூ எக்ஸ்டென்சிக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரியாது. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு சிம்பிளான கால்குலேஷன் தான் நம்ம ரெக்கார்டு நம்மளோட இதுல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் யூடியூப்ல. நம்ம இதே கான்செப்டை நீங்க இன்டெப்தா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நம்மளுடைய பெய்ட் ரெக்கார்டட் வீடியோஸும் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸும் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது படும். ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க மேத்தமெட்டிக்கல் ரீதியா நீங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ 23,900 காலில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 86 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துச்சு. 23,986னால ஏடிஎம் காலை நம்ம இது பண்ணோம். அப்ப 23,845 அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ராடே லோ. அப்ப இதுக்கு எந்த ஸ்ட்ரைக் நம்ம எடுக்கலாம்? 23,900 புட்டு. $23,900 புட்டு மைனஸ் 23,845 என்ன வேல்யூ வரும்? 55 அப்படின்னு. இந்த 55 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம எதுல டிராப் பண்ண போறோம்? 23,900 புட்டுல. கரெக்டா எக்ஸாக்டா இவங்க எங்க இருந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. ஸோ 55ல இருந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் டிராவல் ஆயிருக்காங்க. அட் தி சேம் டைம் நமக்கு 24,000 அப்படிங்கிற சைக்காலஜிக்கல் பாயிண்ட், 24,000 அப்படிங்கிற சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய 24,000 புட்டு கரெக்டா அவனுடைய ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல இருந்து ரிஜெக்ட் அப்படிங்கிறது ஆகுறாங்க. இந்த ரெண்டுமே நமக்கு சேம் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நடக்குது. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் மேத்தமெட்டிக்கலா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பா உங்களால மார்க்கெட்ல சர்வே அப்படிங்கிறது ஆக முடியும். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல கான்செப்டை நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்க ஒரு நல்ல லேர்னிங் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. இந்த கான்செப்டை நீங்க ஃபுல்ஃபில்லா நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்கல் ரீதியா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணக்கூடிய சப்போர்ட் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம மென்மேலும் இந்த மாதிரி கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்மளோட சேனல் மூலியமா கொண்டு வந்து போடுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லா எனக்கு இருக்கும். ஸோ அதனால சப்போர்ட் பண்ணுங்க ட்ரேடர்ஸ். நன்றி, வணக்கம்.